ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ரவுண்ட் 1க்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரான்ச் கோடை பற்றி பார்க்க போகிறோம். சார், என்ன சார் பிரான்ச் கோடா? ஆமாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கோடு இருக்குது. மாணவர்களே, 117 டிபார்ட்மெண்ட் இருக்குது மொத்தம். மெயினாக ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நிறைய மாணவர்கள் வித்தியாசமான கோர்ஸ் எல்லாம் தேர்வு பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு பிரான்ச் கோடு தெரியல. புரியுதுங்களா? இந்த வீடியோவில் நம்ம பிரான்ச் கோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய மாணவர்கள் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப்பே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குன்னு பாருங்க. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இதெல்லாம் பிரான்ச் நேமு. பக்கத்தில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் பிரான்ச் கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்னா ஏஓ, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்னா ஏஇ, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்னா ஏஜி, ஆர்கிடெக்சர்னா ஏஆர், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்னா ஏயு, பயோடெக்னாலஜினா பிடி, சிவில் இன்ஜினியரிங்னா சிஇ அப்படின்னு ஏகப்பட்ட கோர்சஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பாருங்கள், ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது பாருங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் சிடி, ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குங்க. அது மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குங்க. பக்கத்துலேயே பாருங்கள், அந்த கோர்சஸோட பிரான்ச் கோடு கொடுத்துருக்காங்க. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டு பாருங்கள். சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா சிஒய் அப்படின்னு நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கணும் மாணவர்களே. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னா இசி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னா இசின்னு கொடுக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அப்படின்னா ஐஎக்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங்னா இஎன் கொடுக்கணும். ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஜிஐ, இன்டீரியர் டிசைன் ஐடி, லெதர் டெக்னாலஜி எல்இ. பாருங்கள், ஏகப்பட்ட கோர்ஸுங்க பாருங்கள். மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் எம்என், மெரைன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இது மாதிரி ஏகப்பட்ட கோர்ஸ் வருதுங்க மாணவர்களே. புதுசாக டிபார்ட்மெண்ட், ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குங்க பாருங்கள். மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது, பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, மைனிங் இன்ஜினியரிங் இருக்குது, பிளாஸ்டிக் டெக்னாலஜி இருக்குது, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இருக்குது, சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் இருக்குது, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்குது பாருங்கள். மொத்தம் 117 கோர்சஸ் இருக்குங்க. ஏகப்பட்ட வித்தியாசமான கோர்சஸ் மாதிரி ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பிரிண்டிங் டெக்னாலஜி, ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்குது மாணவர்களே. அதனால் கோர்ஸஸ் வந்து வித்தியாசமாக யோசிங்க மாணவர்களே. பிரான்ச் கோடை கரெக்டாக எழுதுங்க. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது பிரான்ச் கோடை தெளிவாக எழுதுங்க. அப்போ தான் நீங்கள் நினச்ச டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். மொத்தம் 117 பிரான்ச் இருக்குது. அந்த 117 பிரான்ச்சுக்குமே ஒவ்வொரு கோடு இருக்குது. புரியுதுங்களா? அதை தான் இப்போ நம்ம பார்த்தோம். சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்னா சிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னா சிஎஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா எம்இ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னா இசி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னா இஇ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னா ஐடி. இது மாதிரி எல்லா பிரான்ச்சுக்கும் பிரான்ச் கோடு கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? அதனால சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிற மாணவ மாணவியர்களே ரொம்ப கவனமாக ஃபில் பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கில் பிரான்ச் கோடு தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு டிபார்ட்மெண்ட் கிடச்சிரும். புரியுதுங்களா? கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணி விடுங்க. மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.